மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மீன ராசியோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் பகவானும், ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், லாபஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்கர நிலையிலும், சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. மீன ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடந்த சனிப்பெயர்வு என்பது உங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தையும் ஆழமான பாடங்களையும் கற்றுத்தரப்போற ஒரு மகா அத்தியாயத்தோட தொடக்கமா இருந்திருக்குங்க. அன்று நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவில் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கும் மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனியின் பிடியிலிருந்து இப்போது இன்னும் ஒரு படி மேல சென்று ஜென்ம சனி என்ற மிக முக்கியமான கட்டத்திற்குள்ள நுழையிறீங்க. உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ரகசியமான பாரங்களையும் குழப்பங்களையும் சுமக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மைங்க. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை அலைச்சல்களும் மன அழுத்தமுங்கிற கேள்வி உங்கள் மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போது அந்த கேள்விக்கான விடையும் உங்களை ஒரு மகா ஞானியா மாற்ற போகும் ஒரு காலமும் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குவதற்கு முன்னாடி மனதார ஜெய் ஹனுமான் அப்படின்னு பதிவிடுங்க. மீன ராசிக்காரர்களோட வாழ்வு மேம்பட இந்த வீடியோவுக்கு ஒரு சிறு விருப்பத்தை அளித்து ஆதரவும் கொடுத்துருங்க. மீன ராசிக்காரங்களோட கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக நெருக்கடியான மற்றும் முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. மார்ச் 6ஆம் தேதி நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 1ஆம் இடமான உங்கள் மீன ராசிக்கே இடம் பெறுகிறாருங்க. நவகிரகங்களின் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவான் இப்போது உங்கள் தலையெழுத்தியே நேரடியா செதுக்க போறாருங்க. ஜென்ம சனிங்கிறது ஒருவரை தரைமட்டமாக்கும் காலம் அல்லங்க, அது ஒருவரை புடம் போட்டு தங்கமா மாற்ற காலம்ங்க. இந்த மாற்றத்தின் தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருமுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்கள் மனதை பிளப்பது போலவோ அல்லது உங்களை நிலைக்குலைய செய்வதாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை அடுத்த கட்ட முதிர்ச்சிக்கு அழைத்து செல்ல போற மருந்தா அமையுங்க. அந்த பெண் உங்கள் உறவில் இருக்கும் ஒரு மிக நெருக்கமான பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வரும் ஒரு வழிகாட்டி பெண்ணாக இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு கசப்பான உண்மை உங்கள் போலி உறவுகளை அடையாளம் காட்டி உங்களுக்கு பெரிய தெளிவை தருமுங்க. கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சவால்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆழமாக புரிந்து கொள்ளணுங்க. மீன ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள்க, எதையும் தியாகம் செய்யும் குணம் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளா விரய சனியில் உங்கள் பணம், நேரம் மற்றும் உழைப்பு வீணாகி இருக்கலாமுங்க. நீங்க ஒருவருக்கு உங்கள் உயிரையே கொடுத்திருப்பீர்கள், ஆனால் அதே நபர் உங்களை ஒரு ஏமாளியா பார்த்திருப்பாருங்க. இது உங்களின் பலவீனம் அல்லங்க, இது சனி பகவான் உங்க அகங்காரத்தையும் அறியாமையும் அழிக்க வைத்த ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போது மீன ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 1ஆம் இடம் என்பது உங்கள் உடல் மற்றும் மனதை குறிக்குங்க. இது உங்களுக்கு சில உடல்நல குறைவுகளையும் தேவையற்ற பயங்களையும் தரும் என்றாலும் அதன் மூலம் நீங்க உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு வாய்ப்பையும் தருங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய ஆளுமை உருவாக போகுதுங்க. இப்பொழுது அந்த ஜென்ம சனியின் தொடக்க காலம் என்பதால
மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்க ராசியில் அமரும் பொழுது உங்கள் சிந்தனை வேகம் குறையுமுங்க. ஆனா அதனோட ஆழம் அதிகரிக்குமுங்க. யார உங்க உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டும், யாரிடமிருந்து எல்லைகளை வகுக்க வேண்டுங்கிற ஞானம் உங்களுக்குள்ள இப்போது மெல்ல மெல்ல பிறக்குமுங்க. ஜென்ம சனியின் காலம் என்பதால நீங்க எதை செய்தாலும் அதில் மந்த நிலை ஏற்படலாமுங்க. ஆனா அந்த நிதானமே உங்களுக்கு பெரிய விபத்துகள்ல இருந்து பாதுகாப்பா அமையுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் மனதுல ஒரு தனிமை உணர்வு இருக்குமுங்க. இதுவரை உங்களை சுற்றி இருந்தவர்கள் இப்பொழுது உங்கள் சோதனையை பார்த்து மெல்ல விலகத் தொடங்குவார்கள்ங்க. இதுவரை உங்களை புகழ்ந்தவர்கள் உங்களை குறைகளை சுட்டி காட்டத் தொடங்குவார்கள்ங்க. இந்த மாற்றம் உங்கள் குணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. தேவையற்ற உணர்ச்சி வசப்படுதல் விலகி ஒரு மௌனமான வைராகியம் பிறக்குமுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை தேடி ஓடி வந்தவர்கள் இப்போது உங்க ஃபோன் எடுக்க கூட தயங்குவார்கள். இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிந்தாலும் உண்மையிலேயே தேவையற்ற சுமைதாங்கிகளை இறைவன் உங்க வாழ்விலிருந்து அகற்றும் செயல்முறையா இதை பார்க்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவள் சொல்லும் ஒரு மறைமுகமான எச்சரிக்கை உங்கள் தொழில்ல அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வரவிருக்கும் பெரிய விபத்திலிருந்து உங்களை காக்குங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மீன ராசியின் ஜாதகத்துல குரு உங்கள் ராசிநாதனுங்க. ஜென்ம ராசியான மீனத்துல சனி அமர்வது என்பது நீதியான ஒரு குருவின் பள்ளியில சனி என்ற ஆசிரியர் பாடம் எடுப்பது போன்றதுங்க. உங்கள் ராசிநாதனின் வீட்டில் சனி அமர்வதால உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அது உங்களை மேன்மையாக்கவே வருங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கடுமையான காலகட்டமுங்க. ஜென்ம சனி காலத்துல காதல்ல தேவையற்ற பிரிவுகளும் மனக்கசப்புகளும் வர வாய்ப்பு அதிகமுங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா சந்தேகம் என்ற ஒரு சிறிய விஷயம் உங்கள் காதலை தகர்க்க முயலுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பமான தகவல் வருங்க. அந்த நேரத்துல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தா உங்கள் உறவு நிரந்தரமா பிரியக்கூடுங்க. திருமணத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு பல தடைகள் வரலாமுங்க. ஆனா அந்த தடைகளை தாண்டி நடக்கிற திருமணமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிறு சண்டைகள் ஒரு பெரிய சவாலா மாறலாமுங்க. ஜென்ம சனி என்பது துணையுடன் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குமுங்க. கணவன் மனைவியிடையே மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாதீர்கள். மார்ச் 15ஆம் தேதி வாக்குல உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல அல்லது உங்கள் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைங்க. அந்த நேரத்துல நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்தால் உங்கள் குடும்பம் சிதையாமல் இருக்குமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் இப்போது எந்த ஒரு புதிய முதலீட்டையும் பெரிய அளவில் செய்யக்கூடாதுங்க. ஜென்ம சனி என்பதால உழைப்பு அதிகமாய் இருக்குமுங்க. ஆனா பலன் குறைவாக தெரியலாமுங்க. வேலையில இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுமுங்க. தேவையற்ற இடமாற்றங்கள் அல்லது பதவி இழப்புகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய சவால் உங்களை தேடி வருங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழில்ல முடக்கவோ முயலுங்க. ஆனா நீங்க பொறுமையை கடைபிடித்தால் இந்த சூறாவளியிலிருந்து தப்பிக்கலாமுங்க. மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பொருளாதார ரீதியா நீங்க சில கடும் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் வரிசை கட்டுமுங்க. ஜென்ம சனி என்பது உங்களை சிக்கனத்தை கற்றுக்கொள்ள வைக்குமுங்க. எனவே பணத்தை செலவழிக்கும் போது மிகவும் கவனமா இருக்க வேண்டுங்க. யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது உங்கள் பெயர்ல பிறருக்கு பொறுப்பேற்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா அந்த பணம் திரும்ப வராது என்பதுடன் உங்கள் கௌரவமும் பாதிக்கப்படுமுங்க. உங்க வாழ்க்கையில மறைந்திருந்த பல பொய் முகங்களை இறைவன் இப்பொழுது வெளிப்படுத்துவாருங்க. நெருக்கமானவர்களே உங்கள் முதுகுக்கு பின்னால சூழ்ச்சி செய்வதை நீங்கள் காண நேரிடுமுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தாலும் ஒரு விதத்துல அது உங்களுக்கு நல்லதுங்க. இனி உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள்.
உங்கள் குடும்பத்துல நிலவி வந்த நிம்மதியற்ற சூழலை சரி செய்ய நீங்க ஒரு படி இறங்கி வந்து மௌனம் காப்பது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்க மிக மிக கவனமா இருக்க வேண்டுங்க. ஜென்ம சனி காலத்துல தலைவலி, உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அதிகமா இருக்குமுங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக வேகம் கூடாதுங்க. குறிப்பா சனிக்கிழமைகள்ல இரவு நேர பயணங்களை தவிர்க்கணுங்க. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதுமான உறக்கமும் உங்களுக்கு மிக அவசியமுங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா மட்டுமே உங்களுக்கு மருந்தா செயல்படுங்க. மீன ராசிக்காரர்கள் சோதனைகளை கண்டு அஞ்சுபவர்கள் அல்லங்க. ஆனா இந்த முறை மௌனமே உங்கள் வெற்றியை தருமுங்க. உங்கள் ராசிநாதனான குரு உங்களுக்கு அறிவை தருவாருங்க. அந்த அறிவோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக மீனராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்ம சனியா தொடங்குதுங்க. இது ஒரு கவனமான காலம் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா இறை வழிபாட்டுடன் இருந்தா எதையும் எளிதா கடக்கலாமுங்க. ஒரு பெண்ணின் தலையீடு உங்கள் வாழ்வின் இருளை நீக்குமுங்க. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய அனுபவங்களை பெறுங்க. இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து அவர்களையும் விழிப்புடன் இருக்க செய்யணுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சிறு சிரமம் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல போராட்டத்துடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா சம்பள அதிகரிப்பு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கடைசியில நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்குமுங்க. புதிய தொழில்ல தைரியமா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க. அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக பேச வேண்டுமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உருவாகுமுங்க. வியாபாரத்துல நல்ல லாபம் ஏற்படுமுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு கவனமா செயல்பட வேண்டுமுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க கடுமையா பாடுபட வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்து பெருமையும் பாராட்டும் அடைவீங்க. புதிய முதலீடுகள்ல மிக திட்டம் போட்டு இறங்கலாமுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க. குரு 4ல இருப்பதால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுமுங்க. வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை கவனமா செய்யணுங்க. மீன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக சாமர்த்தியமா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆசை தக்க சமயத்துல கிடைக்குமுங்க. எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமா செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் மீனராசினரே இந்த காலகட்டத்துல மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாமுங்க. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றுமுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுமுங்க. பணவரத்து கூடுமுங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குமுங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க. திருப்திகரமான லாபம் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவார்கள். அத்துடன் பணவரத்தும் திருப்திகரமாய் இருக்குமுங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் வருமுங்க. குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படுமுங்க. குழந்தைகள் முன்னேற்றத்துல ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால நன்மையும் உண்டாகுமுங்க. தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவைங்க. பெண்களுக்கு நீண்ட தூரத்துல இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தியை தருவதாய் இருக்குமுங்க.
பணிகள் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. கடன் பிரச்சனைகள் குறையுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க. எடுத்த வேலைகள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து பாராட்டு பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றத்திற்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தருமுங்க. உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா பூரட்டாதி 4ஆம் பாதங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பணப்புழக்கம் அதிகரிக்குமுங்க. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமா முடியுமுங்க. மதிப்பும் மரியாதையும் சிறப்படையுமுங்க. செல்வாக்கு ஓங்குமுங்க. குடும்பத்துல குதூகலம் ஏற்படுமுங்க. தம்பதிகள் இடையே அன்பு மேலோங்குமுங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருமுங்க. ரெண்டாவதா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பொதுவாக நற்பலன்கள் கூடுதலா கிடைக்குமுங்க. எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படுமுங்க. முன்விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாமுங்க. அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படுங்க. இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமுங்க. தெய்வப்பணி, தர்மப்பணி போன்ற நற்காரியங்கள்ல ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டுங்க. மூன்றாவதா ரேவதி நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில்ல சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சில வாக்குவாதங்கள் இருக்குமுங்க. எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தா தொல்லைகள் இருக்காதுங்க. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல வீணாக தலையிட வேண்டாமுங்க. பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன்ங்க. பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. திருவருளால் எந்நாளும் சிறப்பெய்தி பெருமையுடன் புகழனைத்தும் பெறுவதற்கு மறுமையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குருதேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.